சாரி, லாஸ்ட் வீடியோ சொல்லிட்ட மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணணும் பேசுகிறேன். முடிந்தால் யோசிப்பார். நான் யோசிச்சிருக்கேன், எனக்கு புரியுது, ஆனால் பண்ண முடியல அப்படின்லாம் ரொம்ப சில்லியாக பதிலோ நினச்சோ வேணாம். அது நினைக்கிறது இருக்கும், அது நான் மட்டும் இருக்காது. சரி, நான் சொல்கிறதே புலம்புறதே புலம்பிட்டு போயிடுறேன், கேட்குறதும் கேட்காதும் என்னோட அது என்னென்னா என்னோடய வாய் வியூன்னு எல்லாத்தையுமே வச்சு பாரு. ஒரு விஷயத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு மறுக்கப்பட்டது சைடாகவே இருந்தாலும் முதல்ல மறுத்ததாக இருந்தாலும் உனக்கு எதுவாகவே இருந்தாலும் ஏமாத்துனது தான் நீ, ஏமாந்தது தான் நான். உனக்கு இருந்தது நம்பிக்கைன்ற, எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அதான் அப்படி நீ இப்படி இருக்க மாட்டேன் அப்படி இருக்க மாட்டேன்னு. ஆனால் ஏமாந்ததுனா ஏமாத்துனது நீ. அதெல்லாமா சொல்ல வந்தேன், நிறைய போயிட்டேன். பேச மாட்டேன் கெஞ்சன நீ, பாட்டி விட்டு போகாதான் சொல்லும்போது ஏன் டார்ச்சர் பண்ணுறேன்னு நீ ஏதாவது ஒன்று சொன்னால் அந்த விஷயம் அப்படியே ஒரு 2 நிமிஷத்துலேயும் நான் இப்போ அப்படி சொன்னேன், நான் இப்படி சொன்னேன், சின்ன வேர்டில் மீனிங் மாறிடும். அப்படி நீ சின்ன வேர்டில் ஈஸியாக மாற்றிருக்க. பாசிட்டிவ் நிறையா இருக்குது. இப்போ ரீசெண்டாக 2-3 நாள்லேயும் நிறையா இருந்துச்சு. விஷயத்தை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும்னு தெரில, 2 விஷயத்தை எப்படி மறக்கணும்னு தெரில. மறக்கவும் முடியாது நம்மளால். இந்த பாலா போன மனசு எதுவும் கேட்டு கிடையாது. மேபி இப்போ சொல்கிறேன், அப்புறம் சொன்னால் தான் இப்போயும் நான் வருவேன்னு நம்பாத. மேபி உசுரோடு இருந்தால் நானே வருவேன் அப்படின்னு எனக்கும் தோணுது. அப்படி நான் வரலன்னா செத்துட்டேன்ற அர்த்தம் மட்டும் கிடையாது, வேறு ஏதாவது ஒன்றா கூட இருக்கலாம். நான் உன்னை மறந்து வேறு ஒரு லைஃப் கூட வாழ ஆரம்பிச்சிருக்கலாம். செத்துட்டேன்னு நினச்சிடாத. நான் வேறு ஒரு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழலாம். மேபி இந்த சிம்மையும் ஜியோ சிம் 958 கொஞ்ச நாளைக்கு எனக்கு அது தேவைப்படும். என் அக்கௌண்ட்லேருந்து எல்லா இதுலேயுமே அந்த நம்பர் தானே இருக்குது, வீட்டில் இந்த மாதிரி வரைக்கும். அதுக்குள்ளே ஒரு எப்படியும் குறைஞ்சது 1-2 வாரமாக அது ஆகும் எல்லாம் மாற்றணும்னாலும். அட்வைஸ்லாம் பண்ணல, உனக்கு என்ன பண்ணணும் உனக்கு தெரியும். நீ உன் ப்ராசஸில் மாறாமல் முதல்ல கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன். எல்லாத்துலேயும் கரெக்டாக இருந்தேன், நீ அவ்வளோ மட்டும் கரெக்டாக இல்லையோன்னு எனக்கு தோணுது. நான் சொல்லலை, ஒரு உண்மை. எனக்கு எக்ஸை பிடிச்சதோட ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் அவளை பற்றி பேசுகிறேன் எனக்கு எங்கே நினப்பேன். லவ் யூ, லவ் ஃபார் அன்பு, காதல், இந்த காதல்.